சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தம்பி பொண்டாட்டி ஒரு நிமிஷம் அக்கா, எங்க ஓடுறீங்க? வெல்கம் அவர் ஹோம். தம்பி பொண்டாட்டி உள்ள வாங்க. கடவுளே, இனி என்னென்ன நடக்கும் போதோ தெரியலையே. என்ன ரெண்டு பேர் பாத்துட்டு அப்படி தெருல நின்னுட்டு இருக்கீங்க? வீட்டுக்குள்ள வாங்க. வலது காலை எடுத்து வச்சு வாமா. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வச்சு வா வா. தம்பி கூட்டிட்டு வா உன் பொண்டாட்டிய. வீட்டுக்குள்ள மெதுவா அலங்காம குலுங்காம வலது காலை எடுத்து வச்சு போயிடமா. மறந்துடாத, இடது காலை வச்சு விடாத. இப்படி வளர்த்திருக்காங்க ஐயா பிள்ளைய. வாயை கூட திறக்க மாட்டேங்கலாமா. என்ன ஒரு அமைதி. ஏடி சுப்பு, என்னங்க யார கட்டிட்டு வீட்டுக்குள்ள அனுப்புன? யார கேட்கணுங்க? இந்த வீட்ல தம்பிக்கு ஒரு பங்கு உண்டு. அவரு ஒத்த ஆளுக்கு அப்படியே பொத்தனாப்புல தூக்கி கொடுத்தலான்னு பாக்காத. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இந்த சுப்பு கிட்ட இந்த பாரு, வீட்டுல வயலுல தோப்புல ஏன் மாட்டுல கூட பங்கு உண்டு. எனக்கும் உண்டு, என் தம்பிக்கும் உண்டு. பாருடி, பேசப்படாதுன்னு நினைக்கிறேன். தேவையில்லாம என்ன பேச வச்சு விடாதடி, பேச வச்சு விடாத. இந்த பாரு, எதையாவன சொல்லி மழுப்பலாம்னு நினைக்காத. சொத்த 4 பங்கா வைக்கணும், எல்லாத்தையும் தான். மொத ஒரு பங்கு அண்ணனுக்கு, 2வது பங்கு எனக்கு, 3வது பங்கு தம்பிக்கு, 4வது பங்கு உனக்கு. ஆம் பங்கு உன்னை யாரு பாக்காளோ அவங்களுக்கு கொடுத்துட்டு போ. உன்னை அண்ணன் கடைசி வரைக்கும் பார்த்தாம்னா உங்களை பங்கு அவனுக்கு கொடு. இல்லன்னா தம்பி பார்த்தாம்னா தம்பிக்கு கொடு. அப்படி அவனை 2 பேரும் பார்க்கலன்னா என்கிட்ட தான், நான் உன்னை பார்த்துட்டு போறேன். அங்கிட்ட போய் பேசிட்டு இருக்க மாதிரி நேரம் வேற ஆகுது. ஐயோ, வீட்டுக்குள்ள பொண்ணு மாப்பிள்ளை அனுப்பியாச்சு. பாலும் முழம்பு கொடுக்காண்டமா. நான் ஒருத்தி அம்மா என்ன வந்துட்டோம்ல. பிடிச்சவா அவளை உடுக்கா. சண்டைக்கு நின்னுட்டு கிடக்காத. எனக்கு அவனுக்கு இருக்கு வகையில பேசிட்டு வா, பேர் பாப்போம். அப்புறம் இதை கிடந்து சங்கடப்பட்டு கிடப்பேன். வீட்டுக்குள்ள ஏத்தப்படாதுன்னு சொல்லியிருக்கேன். வீட்டுக்குள்ள கூட்டு போய் பாலும் முழம்பு கொடுக்க போறாளா? சரி உடுக்கா, என்னதா இருந்தாலும் கெட்டிட்டு வந்துட்டான். அது கண்டி தெருவோட அனுப்ப முடியுமாக்கா? எப்படினாலும் அவதனக்கா அவன சின்ன மருமுவா. அசல அவ்வளவு வேதனையா இருக்குக்கா. ஏ பாவி மக்கா, அங்க பாரு உருத்தோடலாம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு கிடக்க. பாலும் பழமும் கொண்டுட்டு வந்துட்டு அவளுக்கு கொடுக்குதுக்கு கோவப்படாதீங்க. உங்க தங்கச்சி சொல்லதும் சரிதானங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு பங்கு இருக்கதானே செய்யுது. எப்படியா இருந்தாலும் ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருந்தாலும் அவன் வந்து பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு அதனாங்க அவனுக்கு கெட்டி வைப்போம். அவனுக்கு பிடிக்கலன்னு நம்ம இஷ்டப்படி கெட்டி வைப்போமா. இப்ப அவனே அவன் விருப்பப்படி ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துட்டான். அவ்வளவுதான் வித்தியாசம். அதுக்காண்டி வீட்டை விட்டு வெளியே போ, அங்க போ, இங்க போன்னு சொல்ல முடியுமாங்க? வீட்டுக்கு எல்லாம் ஏத்தாம உரிமை உள்ளவனும் உங்க தங்கச்சி தானே. உங்க தங்கச்சி தானே கூட்டிட்டு போற வீட்டுக்குள்ள. ஏன் கோவப்பட்டு கிடக்கிய? பேசாம இருங்க. அவன் இஷ்டப்படி கட்டிட்டு வருவான். அதை நாங்க பாத்துட்டு இருக்கணும். எடி, வீட்டுல பங்கு, தோப்புல பங்கு, வயல்ல பங்கு, ஏன் மாட்டுல கூட பங்குங்க என் தங்கச்சி. அப்ப என் மண்டைக்கு எப்படி இருந்து சுருன்னு பிடிச்சி. உனக்கு தெரியுமில்லடி, உனக்கு கட்டிட்டு வரும்போது இந்த வீடு இப்படியா இருந்துச்சு. ஆமாக்கா, எங்களுக்கு தெரியாதா உங்க வீடு எப்படி இருந்துச்சுன்னு? இந்த ஒரு ஓட்டு வீடு, அதுல 2 திண்ண முன்னாடி இடம் அப்படியே பெப்பர் பென் திறந்து கிடந்தாப்புல கிடக்கும். அதான் உங்க ஒத்த வீடு. குடிக்கிறதுக்குன்னு ஒரு பாத்ரூம் கூட கிடையாது. 4 இந்த பனவாளைய வச்சு அப்படி ஒரு சும்மா ரூம் மாதிரி கட்டி வச்சிருந்துச்சு. ஆமாக்கா, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது உங்க வீட்டுல கிடந்து விளையாடும் போது எல்லாம் பாத்துருக்கதனக்க செய்தான். மழைக்கு கூட ஒதுங்க முடியாது, அந்த அளவுக்கு அந்த வாட்டர் ரூம் இருந்துச்சு. இடி, அந்த ஒத்த ரூம்ல எத்தனை நாள் மழை நாள் தூங்காம உட்காந்துருக்கோம். சொட்டுன்னு ஒவ்வொரு பாத்திரத்தையா தூக்கி வச்சிட்டு இருப்ப நீ. சரி விடுங்க. அப்படிலாம் ரொம்ப ஒரேடியா பொறுமையா போகக்கூடாதுக்கா. பொறுமைக்கு ஒரு அளவுதான் வந்து பாத்துக்கிடுங்க. ஒரேடியா பொறுமையா போனா நம்ம மேல சாணி வச்சு கூட கோயில இருந்தாந்து. இவட்ட எடுத்து சொல்லுப்பா, நான் சொன்ன கேட்கவும் மாட்டேக்கா. வீட்டுக்கு வரக்கூடிய மூத்த மரமோ பொறுமையா இருக்க வேண்டியதான். அப்பதான் வீட்டுக்கு கொண்டு போக முடியும். ஆனா இந்த அளவுக்கு பொறுமையா இருந்தான்னு வச்சுக்கியா, அதனாலதான் நான் சொல்லுவேன் இவகிட்ட. பேசாம இருட்டி நான் பாத்துக்கிட்டதுனால கேட்கவும் மாட்டா. குடும்பம் உடஞ்சிடப்படாது, குடும்பம் இதா பேரப்படாது அப்படின்பா. குடும்பம் ஒத்துமையா இருக்க வேண்டியதாக்கா. ஆனா அதுக்காண்டி எவ்வளவு தண்டதாக்கா நீ பொறுமையா போயிட்டு இருப்ப? உள்ளதுபடி சொல்ல வேண்டியதுன்னு. அதுக்கு இல்லடி, இவளால குடும்பம் வந்து 2ஆ பிரிஞ்சிட்டு 3ஆ பிரிஞ்சிட்டுன்னு சொல்லி என் பேர் வந்துடப்படாது பத்தியா. நாளைக்கு எனக்கு 2 பொட்ட பிள்ளைகள் இருக்கு. வாரவே என்ன நினைப்பான்? எம்மா இவ வந்து வீட்டு குடும்பத்தை 2ஆ உடச்சு விட்டா போல இருக்க. அவர் இவ மோளை கட்டிட்டு போய் நான் என்ன செய்ய? எங்க வீட்டையும் இந்த மாதிரிதான் குடும்பத்தை உடச்சு விடுவாளோ அப்படின்னு நினைப்பாள்டி. என்னக்கு பேச? உன பத்தி ஊருக்கே தெரியுங்க. மைனிகாரிய பத்தி ஊருக்கு தெரியும். நீனா அப்படி நினைச்சு உன்னை தாழ்த்திக்கிடுத. அப்படிலாம் ஒண்ணு நினைக்காதக்கா. ஒரு ஆள் நல்ல ஆளுனா ஊர் முழுக்க தெரியும். ஒரு ஆளு கெட்ட ஆளுனா அதுவும் ஊர் முழுக்க தெரியுங்க. ஒரு சொல்லுனாலும் ஊர்ல கிடக்கும் பாங்க. அந்த மாதிரிதான் நீ. அதனால ஒண்ணு கவலைப்படாத. ஏக்க, ஒன்னாலதான் இந்த குடும்பம் உடையாம இருக்கு. இல்லன்னு வச்சுக்கா, உன் இடத்துல வேற ஒருத்தி இருந்தா வச்சுக்கா, என்னைக்கோ புருஷனை கூட்டிட்டு போயிருப்பா. மாமியாக்காரி ஒரு கரைக்கு போயிருப்பா, குழந்தைக்கார இன்னொரு கரைக்கு போயிருப்பா, மைனிகாரிக்கு அவ்வளவுதான் நான் ரோட்ல நிப்பா. எந்த பாவம் எனக்கு எதுக்கிட்டி? அப்படியாட்டி நம்ம வீட்டுல வளர்த்து விட்டுருக்காவ. எங்க அம்மாலாம் என்னைக்குனாலும் புருஷ வீட்டுல போய் ஒத்துமையா இருக்கணுமாக்கா. ஒன்னால எந்த பிரச்சனையும் வந்துடப்படான்னு சொல்லி அனுப்பியிருக்கா பாத்துக்கா. அதான் கடைசி வரைக்கும் கடைபிடிக்கணும்னு நினைக்கேன். என் பிள்ளைகளுக்கு அதை அப்படி சொல்லி வளர்த்து விட்டுருக்கேன். அது சரிதான், நீ நடக்கும் போது சரிதான். ஆனா இங்க ஒண்ணு, வடக்க ஒண்ணு, தெக்க ஒண்ணு, கரைக்கு ஒண்ணு, தண்ணிக்கு ஒண்ணு இழுத்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? வயல் எப்படி கிடந்து தெரியுங்களா பூமே? ஆமனே, வயலு தோப்பு எல்லாம் அப்படி தரிசால கிடந்துச்சு. உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு அக்கா என்னைக்கு வீட்டுக்கு கால் எடுத்து வச்சாவளோ, அதுக்கப்புறம் தான் எப்படியும் இந்த வயலெல்லாம் முன்னேத்தி எடுத்து நல்லபடியா பயிரிட்டு இப்போ
வயல்ல நெல் ஒண்ணு போட்டிருக்கிய, இன்னொரு இதுல துவாப்பு போட்டிருக்கிய, அதுல இருந்து தேங்காய் வந்துட்டு இருக்கு. எடுத்து சொல்லு, இவளுக்கு நல்ல காதுல கேட்கட்டும். எல்லாம் எனக்கு தெரியுதுங்க. தெரிஞ்ச பிறகு எப்படி இப்படி நடந்து எனக்கு பாரு, கோபத்துல என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியல. கோபத்துல ரெண்டு சத்து போட்டுறான்னு பாக்க, நீ அப்புறம் வருத்தப்பட்டு கிடப்பலன்னு பேசாம இருக்கேன் பாத்துக்க. மாடு விட நீங்க கல்யாணம் முடிச்சு வந்த பிறகு இருக்க வேணும் வாங்கி விட்டிய, அதுக்கப்புறம் அது பெரிய எடுத்து அப்படி கொஞ்சம் இருக்கு. நீங்க தான் அப்படி பாத்துட்டு இருக்கிய. இதுல வந்து உங்க மைனி வந்து பங்கு கேட்டாவன்னா என்னத்த சொல்ல, அதான் அந்த அண்ணனுக்கு கோவம் வருது. சரிங்க விடுங்க, நடுத்தல நின்று பேசிட்டு இருந்தா நல்லவா இருக்கு. வாங்க வீட்டுக்குள்ள போவோம். நீ வேணா போ, எனக்கு கோவப்படுத்த போ. சரி அக்கா போக்கா, வீட்டுல சுவாலி வேற கிடக்குன, பாத்திரம் மட்டும் ஒதுக்கணும் பொங்கலுக்கு அப்படின்னு. போக்கா, அண்ணன் வருவாரு. நீ கரும்பு விக்கணும்னு சொல்லி சொன்னில்லாட்டி, கரும்பு வர வந்து இறங்கிறனியா, மஞ்சக்குள்ள பழங்கலங்கலாம். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல. உன் பங்குக்கு உள்ள ரூபாய் மட்டும் நீ தந்தா போதும், நாங்க வியாபாரத்தை பார்த்து உனக்கு லாபத்துல பங்கு தந்துருவோம். என்னடி வேலை சொல்லில ஒண்ணு எதுவும் செய்யாம எடுக்காம எப்படி லாபத்துல பங்கு கேட்டா எனக்கு சங்கடமா இருக்குடி. உன் நிலைமை எங்களுக்கு எல்லாம் தெரியாமலக்கா இருக்கு. இப்போ இப்படி இக்காட்டாதான் சூழ்நிலையில இருக்க. நீ போய் வேலையை பாரு, வீட்டுல நாங்க வியாபாரத்தை பாத்துக்கிட்டோம். சரிடி, ரொம்ப சந்தோஷம். சரி வாங்கங்க, காப்பி போட்டு வச்சிருக்கேன். வா வாரேன். நீ அக்கட கோவப்படாதீங்க, நீ பாவனேவா. ஆயன் சின்ன பண்ணு கோவப்பட வரேன். அவளுக்கு எப்பவுமே நான் சப்போர்ட் தான் பண்ணுவேன் பாத்துக்க. தெரியுமனே, நீங்க சப்போர்ட் தான் பண்ணுவீங்கன்னு. சின்ன பண்ணு கரும்புலோட இறங்கும் போதுல கூட மாட ஒத்தசைக்கு வரட்டுமா? நீ நானும் வாரம் டீ உனக்கு துணையாட்டு. ஏ சாமி, ரெண்டு கையெடுத்து கும்பிடுதே, தேசப்பக்கம் வந்துடாதிய. ஆமுட்டி உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கான வாரேங்க. ஆமுட்டி உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கான வாரேங்க. ஒரு அணியும் புடுங்கட்ட சாமி, அங்களே பாத்துடுவோம். பிறகு வந்துட்டு கடைசியில ஏடி நான் வந்து நின்னம்லாட்டி எனக்கு ஒரு பங்கு எடுன்னு சொல்லி சொல்லுவிய. ஆமா சின்ன பொண்ணு, அதுக்கு அந்த மனசுல கொடி பிடிச்சு வராரு. என் புருஷனை உள்ள ஏத்திராத. பாத்தீங்களா, ஆம்பளைங்க எல்லாம் பக்கம் வந்துடாதிய. நாங்களே நடத்தி நாங்களே லாபத்துல பங்கு எடுத்து விடுவோம். எப்ப வேணாலும் கூப்பிடு, எங்க தயவு உனக்கு வேணும்னா. உங்க தயவு தானே கண்டிப்பா வேணும். வீட்டுல கொஞ்சம் பாத்திரம் பட்டம்லாம் அப்படி கழுவாம அப்படி கிடக்கு, எல்லாத்தையும் கழுவி எடுத்து வைங்க சார். போங்க. எங்க எத்தா அத்தானா செத்தே. மனசா தலை தெரிச்ச ஓடுது. எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பாத்திரம் கழுவுது, பாத்ரூம் கழுவுது, எல்லா வேலையும் உமர் தலை மேலதான். ஏதோ பொங்கல் வேலைன்னா பொம்பளை வேலை மட்டும் நினைச்சுக்கிட்டாரு போல இருக்கு. வாரம் ஆச்சனை பண்ணி நம்ம போய் வியாபாரத்தை பார்ப்போம். அவர் வீட்டுல இருக்க அவ்வளவு சட்டி பட்டி எல்லாம் கழுவி வைக்கிட்டு இப்படி இதான் சமையன்ட்டு பொங்கல் வேலை அவ்வளோத்தையும் எங்க அண்ணன் மண்டை மேல ஏத்தி விட பாக்கிய என்ன இல்ல சின்ன பண்ணி, ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா முன்னேற முடியும். நம்ம பிசினஸ் வேலையை பார்க்க போறோம், அவர் வீட்டுல இருக்க வேலையை பார்க்கட்டு. அது சரிதான். சிம்மு, போமா. ரெண்டு பேரும் முதல்ல போங்க, மாட்டுக்கு தண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷத்துல ஓடியாரேன்னா. சரி சிம்மு, வியாபாரம் பார்த்துட்டு கொஞ்சம் வரணும் யாராவும், அதனால எதுவும் செய்ய முடியாது. வீட்டுல ஏதாவது புரோட்டா கரெக்டா வாங்கி கொடுங்க என்ன. சரிடி. இப்படி எங்களுக்கும் ஆளுக்கு 5 புரோட்டா வாங்கிட்டு வந்துருங்க. அங்கே கடையில தான் நின்னுட்டு இருப்போம். அலுமடி பக்கத்து இலைக்கு பாயாசம். இல்ல சின்ன பொண்ணு, வியாபாரம் பார்த்து ரொம்ப களைப்பா இருப்போம்ல, ஆளுக்கு ஒரு 5 புரோட்டா தின்னாதானே நம்மளுக்கு கெத்தா நிக்க முடியும் நாளைக்கு வேலை பார்க்கறதுக்கு. அது சரிதான், பொங்கல் வேலை வேற தலைக்கு மேல கிடக்கு. போயிட்டு வரேன். சரி மருமல, ஏதாவது காப்பி தண்ணி வேணும்னா கடையில குடிக்காதிய, நான் போட்டு கொண்டுட்டு வரேன். அப்புறம் ராத்திரிக்கு இந்த இட்லி அவிச்சு கொண்டு வரட்டுமா? அண்ட தண்ணிக்கு வேற வழி இல்ல. இன்னைக்கு எல்லாருக்கும் புரோட்டா வாங்கி தரட்டு இருக்காரு உங்க மாமே. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க என்ன. சரி மருமல, அப்ப இன்னைக்கு ராத்திரிக்கு புரோட்டாவும் சால்னாவுமா? செல்லத்தையி ஓ மரும எங்க கிளம்பி நிக்கா? ஏக்கா யா மருமவா புஷ்பா, நம்ம சிம்ரனு, அப்புறம் 4 பேர் சேர்ந்து துட்டு போட்டு இந்த கரும்பு இறக்குதாவலாம். ஐயோ இந்த பனங்கிழங்கு கொஞ்சம் மஞ்சள் எல்லாம் சேர்த்து வச்சு பொங்கலுக்கு வியாபாரம் பார்க்கலாம்லாட்டே அப்படின்னா நானும் சரி மருமல என்ன அதான் கிளம்பி நிக்காவோ. பரவாயில்லையே, அப்போ மருமட்டு வாசிலே கரும்பு கிடைக்கும் சொல்லு. வாசி கரும்பு கேட்டு அந்த பக்கம் போனே என் மரும வாரி கொண்டு அடிப்பா. சரி பொங்கல் நேரத்துல 5 துட்டு பார்க்கலாம்லக்கா. அந்த நாள்ல நம்ம தான் அப்படி சும்மா கடந்து போட்டோம். சரி என் மருமலாது கொஞ்சம் முன்னேறி வரட்டும் தான் நானும் சரி போயிட்டு வா மருமலன்னே. அது சரிதான், பொம்பளை கையில 4 துட்டு இருந்தாதான் நம்ம நினைச்சத பொருளை வாங்க முடியும். 5 பைசா துட்டுனாலும் புருஷன்டே தொண்ணாந்துட்டு நிக்காண்டாம்ல. அந்த காலத்துல நம்ம அப்படி வீட்டுக்குள்ளே ஜாலியும் பார்த்துட்டு கிடந்தோம். ஆனா இந்த காலத்துல பிள்ளைகள் எல்லாம் நல்ல சூட்டிப்பா தான் இருக்கவோ. அது சரிதான். வாக்கா கொஞ்ச நேரம் எங்க வீட்டுல போய் இருந்துட்டு ஒரு காப்பி தண்ணி குடிச்சிட்டு ஐவரை கொஞ்ச நேரம் கழிச்சு உன் வீட்டுக்கு போ. ஆமாப்பா ஜீவா, ஊர் உலகத்துல நடக்காதா கவலைப்பட்டுட்டே இருந்தேன்னு வச்சுக்க, நம்ம தான் ஒரு மாதிரி சுவாந்து வீரமத்துக்க. கவலைப்படக்கூடாது, கவலை இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம், சந்தோஷமா இருக்கணும் கடைசி வரைக்கும். அதுதான் என்னத்தை கொண்டு போக போறோம் அந்த வாழ்க்கையில. அது சரிதான், பாப்போம் செல்லத்தை உங்க வீட்டுக்கு. மஞ்சளாயா பழங்கலங்க என்னெல்லாம் போட்டு வியாபாரம் பார்த்து துட்டு பாத்துருவோம் போல இருக்கம்மா. நம்மளுக்கெல்லாம் இந்த ஐடியா வர மாட்டி. நாமெல்லாம் எதுக்கு இருக்கோம்? திருட்டு உறங்குறதுக்கு தான் இருக்கோம். ஏம்மா, நான் ஒரு பொங்கலுக்கு ஒரு ஐடியா சொல்லுதே, ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சிரும். ஒத்தே நல்ல பணம் கொட்டி விடுமா. அப்படியே என்னடி ஐடியா வச்சிருக்க? எது இருந்தாலும் சொல்லிட்டி 4 துட்டு பார்த்து விடுவோம் நம்மளும். ஏம்மா உட்காரு, எவ காதலே கேட்டுச்சுன்னா உடனே அவளோட அந்த மாதிரி ஆரம்பிச்சு விடுவாள்வா. உட்காரு, காதலி சொல்லுதே. மொவ சொல்லதை பார்த்தா பெருசா இருக்கும் போல ஐடியா. சொல்லிட்டுச்சிக்கிறான் பாருமா, தெருல ஏகப்பட்ட மண்ணு கிடக்கா. மண்ணு கிடக்கு, அதை வச்சுட்டு பொங்கலுக்கு எப்படி பிசினஸ் பண்ண முடியும்? அங்கதான் நிக்க இந்த நீலாம்பரி மண்ணு கிடக்க பார்த்தையா. மண்ணு அவளுக்கு ராத்திரியோட ராமாயணமா சாக்கு மூட்டை கணக்குல மூட்டையை கட்டி நம்ம வீட்டுக்குள்ள கடத்துதோம். என்னடி சொல்லுத? அட குறைய எனக்கியா உனக்கு கேட்டுட்டு ஆளாத, பேசாம இரி. மண்ணை மட்டும் வீட்டுக்குள்ள கொண்டு போயிட்டோம்னு வச்சுக்கியா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு மண்ணு மூட்டையிலையும் ஒவ்வொரு கலர் சாயத்தை கலந்துருதோம். கலந்துட்டோம்னா என்ன கிடைக்கும் தெரியுமா? கோலப்பொடி, ஒவ்வொரு கலர் கோலப்பொடி கிடைக்கும். அவ்வளோத்தையும் பாக்கெட்டு போடுறோம். ஒரு பாக்கெட் கலர் கோலப்பொடி 10 ரூபா விற்குமா? நம்ம பாதி விலைக்கு ஆஃப் ரேட்டுக்கு 5 ரூபாய்க்கு தாரோம்.
எல்லாரும் நாம கிட்ட கூடி குமிச்சு அவ்வளவு 5 நிமிஷம் வித்து போயிரும். கழிச்சு கணக்கு பாரு, பொங்கல் வியாபாரம் நமக்குதான். பணம் கொட்டு கொட்டு கொட்ட போகுது. காசு பணம் துட்டு மணி மணி நன்றக்கன்னு பொங்கல் ஓகோன்னு கொண்டாடி ஃபுல்லா கொண்டாடி. 2 பேருக்கு பொங்கல் இந்த தடவை மாமியார் வீட்டுல தான். என்னது சொல்லுதியா? மாமியார் வீட்லயா பொங்கல் எங்களுக்கு? ஏ நீ ஜெயில நினைச்சியோ மாமியார் வீடுன்னு? ஆட அந்த மாமியார் வீட்டு சொல்லல, இந்த மாமியார் வீட்டு சொன்னேன். என் வீட்டு சொன்னேன். இப்போ நான் தானே வாடகை கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ அந்த மாமியார் வீட்டுல தானே நீங்க 2 பேரும் பொங்கல் கொண்டாட போறீங்க, அத சொன்னேன். அப்படியா? நானும் என்னவோ நினைச்சிட்டேன். அல முத்துசாமி, பொங்கல் எப்படிலாம் போகுது? நல்லா இருக்கியா? மொட்டைக்கு வாங்கி அம்டி இப்படி ஒரு மாதிரி சைஸா போகுது. இருமா என்னன்னு கேட்டு சொல்லுதேன். ஐயோ அப்படியா? அட கடவுளே, என்னாச்சு? ஏதோ பிரச்சனையாதே? பிரச்சனை இல்லன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது, எப்படி சொல்லன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, உடச்சு சொல்லுங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணா நான் என்ன பண்ணதே? இல்ல மருமலா, முத்துச்சாமின்னு எனக்கு ஒரு சித்தப்பா மோவை உண்டு எங்க ஊர்ல. கேள்விப்பட்டிருக்கே. உங்க மோவையும் சொல்லுவாரு எனக்கு தாய் மாமா மரம் வரும் அப்படின்னு. அவருக்கு என்ன பொங்கல் கூப்பிட்டாரா உங்களை? வேணா போயிட்டு வாங்க, 2-3 நாள் பொங்கல் முடிச்சு வந்தா போதும். நீங்க அது இல்ல மருமலா, பொங்கலுக்கு அவன் கூப்பிடல, அவனை மாமியா வீட்டுக்கு கூட்டி போயிட்டாவலாம். புரிஞ்சு வச்சுதே. தலை பொங்கப்படி ஒருவேளை இங்க வந்து கொண்டு கொடுத்துருக்க மாட்டவளா இருக்கும். மாமியா வீட்டுல கூட்டு போய் ஏகப்பட்ட சீரை கொடுத்து அனுப்பி விடவளா இருக்கும். இதுக்கு வையா வா வான்னு ஒரு மாதிரி வாயை பழந்து நின்னியே, எல்லாம் நல்ல விஷயம் தானே. மாமியார் வீடுனாலே சந்தோஷம் பொங்க இடம் தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது என்ன முழுசா பேச விடுறியா? சொல்ல விடு. அரிசி சொல்லுங்க கேக்கேன். தம்பி ஒரு செடி வைக்கிறதுக்காண்டி தெருல கொஞ்சோண்டு ஒரு கைக்கான மண் அள்ளி இருக்கான். அந்த மண்ணை கொண்டு போய் ஒரு ரோசாப்பூ செடியை தான் அது தொட்டியில வச்சு நட்டுருக்கான். துப்பு வந்து இறங்கிட்டவளா மாமியா வீட்டுல இருந்து. அதனை கேட்டேன். தலை பொங்கு பிடிக்க வந்திருப்பாவன்னே. வருவா பொங்கு பிடி கொடுக்க வந்திருப்பாவோ. மாமியார் வீட்டுல இருந்து வந்த ஆளுகளே கையோடு இவரை மட்டும் கூட்டிட்டு போயிட்டாவலாம். பொண்டாட்டி இங்கே விட்டுட்டு போயிட்டாவலாம். என்னத்தை சொல்லுதியா? ஊர உலகத்துல இல்லாத அதிசயமா இருக்கு. தலை பொங்கு பிடி கொடுக்கணும்னு சரி கூப்பிட்டுட்டு போனாவன்னா புருஷனை மட்டுமா கூட்டு போவோ, பொண்டாட்டி சேத்தனை கூட்டு போவோ? இது என்ன சிரிப்பாலாம் வருது? புருஷனை மட்டும் மாமியார் வீட்டுக்கு வந்து துப்புன்னு வந்து கூட்டு போனாவலாம் 5-6 ஆள்கள் வந்து. அல்ல வந்தவன் மாமியார் வீட்டுல இருந்தாமா? என்னத்த சொல்ல, மாமியார் வீடா மாமியார் வீடு. எந்த மாமியார் வீடுன்னு புரிஞ்சா உனக்கு? இன்னும் புரியலைக்கு உன் மண்டைக்கு. மாமியார் வீடுனா வேற, அவன் பொண்டாட்டிக்கு அம்மா வீடு தானே. விடிய கதை கட்டிட்டு சீதைக்கு யாரு ராமேன்னு கேட்டா சித்தப்பை நானும் அந்த கதையா இருக்கு. இன்னத்தை மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கு முடிச்சு போடுதிய. இன்னத்தை சொல்லிட்டு இருக்கேன். துப்பு 5-6 பேர் வந்தாவல்ல. மாமியார் வீடுனா போலீஸ்ல இருந்து வந்துட்டாவா? போலீஸா? போலீஸ் இல்ல, போலீஸ் வண்டியில இருந்து துப்பு வந்து இறங்கி சாடிட்டாவலாம். எதுக்கு? எதுக்கா? தெருல கிடந்து ஒரு கை காண்டு மண்ணால நம்மள வீட்டுக்கு ரோசாப்பூ செடிக்கு வைக்கிறதுக்கு. அதுக்கு தான் சிசிடிவி கேமரா வழியா பார்த்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சாடிட்டாவலாம். ஒரு கை காண்டு மண் அள்ளுனதுக்கு 6 மாசம் செய்யலாம் மாமியா விடா. ஆமா, நீங்க 2 பேரும் எதுக்கு வாய்ப்படுத்திட்டு இருக்கீங்க? அவனுக்கு எல்லாம் களி திங்கிறதுக்கு மாமியார் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காவா? நீங்க எதுக்கு பயப்பட்டு இருக்கீங்க? இல்லத்தே, ஒரு கை காணுக்கு 6 மாசம்னா ஒரு சாக்கு நிறைய எடுத்தோம்னா பண்ணு. அப்படிலாம் சாக்கு நிறைய எடுத்தோம்னா ஆயில் தண்டனை தான். உள்ள இருந்து வெளியே வரவே முடியாது. ஒரே மாமியார் வீடு தான். அம்மை மௌனம் செத்தாளுவா. உங்க ப்ரூட் அவுட்டே. அதுக்கே அதிர்ச்சில வாயை மலர்ந்துட்டாளுவா அம்மை மௌனம். எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் 2 இருக்கும். அதுவும் தெருமண் அள்ளி இந்த கலர் சாயத்தை கலந்து கோலப்பொடி விற்க போறாள்வலாம். கேட்கவன் கேணையம்னா கேப்பையில நெய் வெடிதும் பாலுவா இவ 2 பேரும். ஆளு மண்டையும் சைஸையும் பாருங்களா. அம்மைக்கு ஏத்த மோவளுக்கு ஏத்த அம்மை. நீ மண் எடுப்பாள்வா? மருந்து கூட மண் எடுத்துட மாட்டாள்வா. மண்ணுன்னு பேர கேட்டாலே தெரிச்சு ஓடிடுவாள்வா. மக்கா தெருல ஒரு ஆள் அணக்கம் இல்லட்டி, ஈக்காக கூட இல்லட்டி, சாக்கு எடுத்துட்டாட்டி 2 கொஞ்சம் கொஞ்சமா அள்ளிடுவாடி மண்ண. வீட்டுக்குள்ள கொண்டு போய் கலர் சாயத்தை கலந்துட்டோன்னு வச்சுக்கியா, ராத்திரி மண்ணா இருக்குது, காலையில பொண்ணா மாறிடும். துட்டு காசு பணம் துட்டு மணி கலர் கோலப்படி மணியா கொட்டும். மணியா கொட்டும். அம்மா ஒன்ன முதல்ல போட்டு தள்ளணும். அப்பதான் நான் நிம்மதியா பொங்கல் கொண்டாட முடியும். மாமியார் இப்பதான் சொல்லிட்டு போறான். ஒரு கை காடு ஒரு ரோசாப்புக்கு மண்ணால தானா அவனையே துப்பு வந்து ஆளாளுக்கு தூக்கிட்டு போயிட்டாவா மாமியா வீட்டுக்கு. 6 மாசம் களி திங்க வச்சுட்டாவலாம். அப்போ சாக்கு நிறைய நீ அள்ள சொல்லுதிய. ஏ பாவி, அப்ப என்ன எத்தனை வருஷம் உள்ள தள்ளி நிம்மதியா இருக்கலாம் பாக்க நீ. ஓட வச்சுத இன்னைக்கு வச்சு ஓலிய முடிச்சு போறேன். பாவி, எனக்கு அல்வாவா? நான் வரேன். எங்க கிட்டேவா? நாங்க யாரு? சொத்தவள சொர்ணக்கள் இல்ல. இங்கவா இருக்கியா? நான் வரேன். ஐயோ கையில அவட்டே. நாளைக்கு பொங்கல் கொண்டாட நான் இருக்க மாட்டேன். நீ போய் அவ கொண்டாடிடுவா. போச்சு போடுவா என்ன போச்சு.
வாங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோமாக்கா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கப்பா. அம்மா ஒய்யாம வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாலும் வரவே மாட்டேங்கிய. இன்னைக்குதான் உங்களுக்கு வழி தெரிஞ்சாக்கும். இல்ல மக்கா, அறுப்பு நடக்கலாமா? வாங்க மாமா, வாங்கத்தே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மருமோனே. அம்மா நல்லா இருக்கீங்களா? வாங்க உள்ள வாங்க. வாசல்ல நின்னுட்டு பேசிட்டு இருந்தா எப்படி? உள்ள வாங்க. வாருங்க வாருங்கன்னு கூப்பிட்டாலும் வரவே மாட்டேங்கிய. எப்ப பார்த்தாலும் வேலை வேலை சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போது வழி தெரிஞ்ச உங்க முக சொன்ன மாதிரி வாங்க உள்ள வாங்க. ஏமா எப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க எங்களை. நல்லா இருங்க மக்களே. இன்னைக்கு போல என்னைக்கு சந்தோஷமா 2 பேரும் ஒத்துமையோட நல்லபடியா இருக்கணும். எதுக்கு மாமா வண்டி நிறைய பொங்குப்பிடி கொண்டு வந்திருக்கியா? மவுளுக்கு பொங்குப்பிடி கொடுக்காம வேற யாரு கொடுக்க போறேன்? எப்பண்டா பொங்கல் வருதுன்னு காத்திருப்பேன். பொங்குப்பிடி கொடுக்கணும் பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் அங்கே இங்கே வாடி சாடி சாமான்லாம் வாங்கி சேகரிச்சு வண்டி பிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். அப்படிலாம் சொல்லாதே மருமோனே, வாங்கிக்கிடுங்க. இன்னைக்கு இல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் தெரிதான். நாங்க உசுரோடு இருக்க வரைக்கும் வருஷம் பொங்குப்பிடி கொண்டு வந்து இறக்கிடுவோம் உங்க வீட்டுக்கு. என்ன இப்படி சொல்லுவியா? ஒண்ணு வேண்டானாலும் கேட்கவும் மாட்டேங்க. சும்மா கையை வீசிட்டு வாங்க, ஒரு 1/2 கிலோ ஸ்வீட் மட்டும் வாங்கிட்டு வந்தா போதும். உங்க பிள்ளைய பாக்குறதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்து இறக்கணும்னு என்ன இதா இருக்கு? ஆசைங்கிறது மனசுல இருந்தாலே போதுமே. பொருள் எல்லாம் கொண்டு வந்து இறக்கணும்னு கட்டாயம் கிடையாது. நான் அதுக்கு ஆசைப்பட வேண்டிய ஆளு கிடையாது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலுமா கொடுக்க வேண்டியது கொடுக்கணும்ல. இங்க அசுக்கி கொடுக்கோம்மா. டேய் உட்காருங்க, முதல்ல ஜூஸ் எடுங்க. தடப்படலாம் 5 நிமிஷத்துல பிரியாணி ரெடி பண்ணி விடுறேன். என்னப்பா எம்மா 2 நின்னுட்டே ஜூஸ் குடிச்சு முடிச்சிட்டியா? அப்ப உட்கார மாட்டேலாக்கா? உட்காருங்க, சாப்பாடுலாம் ரெடி ஆயிரட்டும். 5 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். இல்லம்மாக்கா, வயல்ல அறுப்பு நடந்துட்டு இருக்க பாத்துக்கா. கடைசி நேரத்துல தான் ஆளு கிடைக்காம இன்னைக்குதான் அறுப்பு நடந்துட்டு இருக்கு. நான் அதில்தான் சாடி வாடி இருந்தேன் பாத்துக்கா. பொங்குப்பிடி வேற கொடுக்கணுமா? நாளைக்கு பொங்கல் விடிஞ்சா. என்ன மாமா இப்படி அங்க இங்க வாடிட்டு கிடைக்கிய? சும்மா இருங்கன்னு சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிய. ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல வயல்ல அறுப்பு இருப்புன்னு அங்கங்க ஓடிட்டு இருந்தா என்ன வாக்கும்? என்ன சம்பந்தி 2 பேரும் வாரதே என்னைக்கா ஒரு நாள் தான் வாரியா? அப்படியே தலையை கட்டி ரெண்டால ஓடுதிய. கால்ல சக்கரத்தை கட்டிட்டு தான் நிக்க 2 பேரும். அறுப்பு நடக்கணும் ஆளு நிக்கும்ல, பாத்துக்கிடுவோம். நீங்க இருங்க, நாளைக்கு போனா போதும் பொங்கல் எல்லாம் கொண்டாடிட்டு. அப்படி இல்ல சம்பந்தி, உங்களுக்கு தெரியாதது இல்ல. வயல்ல அறுப்புனா ஆள் நின்னாதான் நடக்கும். நம்ம இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன், அங்கே இங்கே நெல்லெல்லாம் சிந்தி எடுத்து வம்பா போயிரும். ஒரு நெல்லுனாலும் துட்டி என்னாச்சு தெரியுமா? இன்னைக்கு விக்க விலையில அரிசி 1 கிலோ என்னாச்சு? ஒரு அரிசினாலும் நான்லாம் வம்பா போகவே மாட்டேன். எல்லாத்தையும் தூத்து பொறுக்கி எல்லாத்தையும் சாக்குல கட்டிடுவேன். அது சரிதான், விவசாயி கஷ்டம் எனக்கு தெரியும். எங்க அப்பா வீட்டுல நெல்லு போட்டிருக்கோம். அங்கங்க ஒண்ணு செஞ்சு விட மாட்டாரு எங்க ஐயாக்காரரு. சரி, பிள்ளை விட்டு தரேன், என்னைக்குனாலும் வந்து சாப்பிட்டுக்கிடலாம். சரி போயிட்டு வரோம் நாங்க 2 பேரும். என்னப்பா இதெல்லாம்? வந்த உடனே போகணும் நிக்கிய. என் மக்களை சொன்ன கேளு, அப்போ புரிஞ்சுக்கணும்ல. இன்னைக்கு அறுப்பு முடிச்சிட்டுனா நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு வாரேன். சின்ன பிள்ளை, எப்ப உங்க அப்பா வந்தாலும் இரவு சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்க. எப்பவும் தைரியமா இருக்கக்கூடிய ஆளு. என்ன மர்மல, எப்பவும் டாம் டீம்னு நிப்ப. சரி மக்களே, நானும் அம்மையும் கிளம்புதோம். நீ ஏதோ கரும்பு இதெல்லாம் வாங்கி எடுத்து பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லி சொன்னீங்க. ஆமாப்பா, கரும்பு இறங்கிட்டு இருக்கு. அங்கதான் போனேன். அந்தால நீங்க போன் அடிச்சுட்டு எங்க மரம் ஓடி இருந்தேன். போய் பாக்கணும் என்ன ஏதுன்னு. சரி, நல்லபடியா பிசினஸ் பண்ணுமா. 4 துட்டு கையில இருந்தா நல்லதுதான். சரி மாப்பிள, சம்மந்தி போயிட்டு வரோம். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். சரி மாமா, உங்களுக்கும் ஹாப்பி பொங்கல். சம்மந்தி, உங்க 2 பேருக்கு ஹாப்பி பொங்கல். சரி மக்களே, வாரோம். மாப்பிள பாத்துடுங்க, என் மாவுல சம்மந்தியம்மா பாத்துக்கிடுங்க. அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம், நாங்க பாத்துக்கிடுவோம் அப்படி கண் கலங்காம. சரிப்பா, பாத்து போயிட்டு வாங்க. போன அடிங்க என்ன. சரி மக்கா. எப்பா எம்மா பாய். என்னக்கா இதெல்லாம்? என்னல தம்பி, கல்யாணம் முடிஞ்சா பொண்ணு மாப்பிளைக்கு பாலும் பழமும் கொடுப்பாவல்ல. எல்லாம் பக்குவமா பாலை சுண்ட காய்ச்சி அதுல பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு எல்லா பருப்பையும் போட்டு அதுல ஏலக்காவையும் வாசத்துக்கு போட்டு நல்லா காய்ச்சி வச்சிருக்கேன் பாத்துக்க. பழத்தையும் பிச்சு வச்சிருக்கேன் கையில. ஒரு துண்டு உனக்கு, ஒரு துண்டு அவளுக்கு. வீட்டுல பொண்ணை பார்த்து பூ வச்சு நிச்சயமலம் முடிச்சு அதுக்கப்புறம் தாலி கட்டினாதான் கல்யாணமா? எப்படியா இருந்தாலும் 3 முடிச்சு போட்டுட்டாலே கல்யாணம் தான். ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாவா. அதெல்லாம் காதுல போட்டேன்னு வச்சுக்கிய, காதுக்குள்ள கட்டெரும்பு பூந்த கதை தான். இக்கா நல்லா பேசிய. முன்னாலாம் இப்படி பேச மாட்டியக்கா? முன்னால நானும் அப்படிதான் அப்புறம் மாதிரிதான் இருந்தேன். வாயை திறக்க மாட்டேன். இப்ப வாயை திறந்தாதான் எல்லா கதையும் ஆகும்னு புரிஞ்சுக்கிட்டேன் பாத்துக்க. என் புருஷ வீட்டுக்கு போன பிறகு ஏமா நீ எதுவும் நினைச்சுக்கிடாத. நான் ஏன் வாய் பேச ஆரம்பிச்சேன்னா என் புருஷ கூட பிறந்த கூட்டங்கள்லாம் அப்படிதான் வானர கூட்டம் பாத்துக்க. நீ எதுவும் நினைச்சுக்கிடாதம்மா. ஆனா உன் புருஷன் கூட பிறந்தனா அப்படியேப்பட்ட ஆள் கிடையாது பாத்துக்க. அதனால நீ வாய் பேச வேண்டிய அவசியமே இருக்காது. நமக்குள்ள எந்த சண்டையும் சச்சரவு அந்த மாதிரி காரியத்துக்கு இடமே கிடையாது. ஒண்ணுக்குள்ள ஒன்னாட்டு அப்படி ஒரு பிணைப்புலதான் நம்ம 2 பேரும் இருக்க போறோம். உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதுமா, என்ன ஒரு அப்பாவியா இருக்க. சாந்த குணம் வந்ததுல இருந்து வாயே திறக்க மாட்டேங்கண்ணா. எனக்கே ஆச்சரியமா இருக்க. நானும் அப்படிதாம்மா நினைச்சிட்டே இருந்தேன் பாத்துக்க. என் தம்பிக்கு வரக்கூடிய பொண்டாட்டி எப்படி இருப்பாளா யாது இருப்பாளன்னு நினைச்சேன். வாயாடியா இருப்பாளன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு ஆப்போசிட் எல்லாம் நீ இருக்க. ரொம்ப சந்தோஷமா எனக்கு. வந்துட்டா வாரல்ல உருண்டு பிறண்டுக்கிட்டு பாருமா. சில ஆளுகள் மாதிரிலாம் நான் கிடையாது பாத்துக்கா. உள்ளுக்குள்ள ஒண்ணா வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுது, அதுக்கப்புறம் இருக்கதையும் ஊறிட்டு விடுது. இந்த மாதிரி கதையெல்லாம் என்கிட்ட கிடையாது பாத்துக்கா. இப்ப கூட நீ வாயை திறக்க மாட்டேக்கியம்மா. எனக்கு அதான் சந்தோஷம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சிலதுகள்லாம் வாயாலே வடைச்சிடும், மைனியோ மைனியங்கோ. ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு வஞ்சக புத்தி. ஆனா நீ சாந்த சொரூபி. ஆயுத கொஞ்சம் லொடலொடன் பேசணும் தவிர என் மனசுக்குள்ள ஒண்ணு நான் வச்சுக்கிட மாட்டேன். ஆனா சில ஆள்கள் இருக்கம்மா, அப்பா மனசுக்குள்ள என்னதான் இருக்குமோ தெரியலம்மா. அமிக்கி அறுத்து போய் இருப்பாளுவம்மா. வாயில வரதெல்லாம் வெளியில பொய், உள்ளுக்குள்ள வச்சிருக்கதெல்லாம் ஐயா வானு குண்டு.
சொல்ல போனா நம்ம ரெண்டு பேருக்கு வெள்ள மனசுமா வெள்ள மனசு. தலையை கண்டோன்னே வேணுக்குன்னே பேசுதா, குத்தி குத்தி எல்லாம் பேசுதா. நான் அப்படி என்ன செஞ்சு போட்டேன் அநியாயத்தை இவளுக்கு? சரி பேச வரைக்கும் பேசிட்டு போட்டு என்னன்னு போட்டோம். நமக்கு நின்னோம்னா அவ்வளவுதான். கூட வச்சு குத்தி குத்தி பேச நமக்கு தாங்க முடியாது. ஏகப்பட்ட சுவாலி கிடைக்கு நமக்கு. பாத்தியா பாலும் பழமும் கொண்டு வந்துட்டு கடைசியில எப்படி பேசிட்டே இருக்கனே, மறந்தே வச்சு பாத்துக்க. அண்ணா பழத்தை முதல்ல சாப்பிடுமா, அதுக்கப்புறம் பால் ஒரு கப்ல இருக்குல்ல எடுத்து தரேன், 2 பேரும் ஆளுக்கு பாதி குடிச்சுக்கிடுங்க. ஓகே அண்ணி. எம்மா என்ன அழகா சொல்லுது அம்மா, அண்ணின்னு என்ன அழகா சொல்லுது அம்மா. எனக்கு அப்படியே குளிர்ந்தாப்புல இருக்கேன். அப்படிதான் சாப்பிடு, நல்லா சவச்சு சாப்பிடு. தம்பின்னா நீ பாதி பழத்தை சாப்பிடு, பாலை பாதி குடிச்சிட்டு பாதி என் தம்பிட்டு கொடுத்துரு. பாரு இது உன் வீடு நீல இருந்து, அதனால வேத்தமா பார்க்கக்கூடிய எந்த இதுவும் அவசியமே இல்ல. என்ன வேணாலும் கேளு, என் தம்பி வாங்கி தருவான். வீட்டுல என்னென்ன கிடக்க எல்லாமே உனக்குள்ளதுதான். எடுத்து அனுபவி. ஓகே அண்ணி. எப்படி 2-3 நாள் கிடந்தா நீ இருக்க போறேன், எல்லாமே உனக்கு சொல்லி எடுத்து தரேன். எப்படி எப்படி நடக்கணும் வைக்கணும், என்ன சாப்பிடணும், அதுக்கப்புறம் யாராச்சும் எப்படி பேசணும் எல்லாமே உனக்கு சொல்லி தரேன். அவளே படாத, எப்படி பேச வைக்க என்ன ஏதுன்னு பயப்படாத. என்ன பாம்போல பயந்து போயில இருக்கம்மா, ஒண்ணுமே பேச தெரிய மாட்டேக்கா உனக்கு. தம்பி இப்படி எனக்கு ஒரு தம்பி பொண்டாட்டியால ஒரு அப்ராணியால இருக்கா. என்னல நல்ல பிள்ளையர்களால எப்படிலாம் பிடிச்ச? நான் கூட பாத்திருந்தா கூட இப்படி ஒரு பொண்ணை பிடிச்சிருக்க முடியாது போல இருக்க. ஆமாக்கா, என் பொண்டாட்டி ரொம்ப நல்ல பிள்ளைக்கா. அப்படிதான் இருக்கணும். பாலை குடிச்சிட்டு மீதி என் தம்பிட்ட பாதிய கொடுமா. 2 பேரும் பேசிட்டீங்க. காலையிலே 4 மணிக்கு எந்திரிச்சு பொங்கல் வேலை வீட்டுல பார்த்தனா ரொம்ப அசந்தாப்புல இருக்கு. அத கொஞ்சம் கண்ணாசிட்டு வரேன். சரிக்கா, நீ போய் கொஞ்ச நேரம் பாடு வைப்போம். இப்ப கூட வாய் திறக்க மாட்டுக்கு. சரி அண்ணின்னு அவ்வளவு அமைதி. சரி நம்ம தான் கொஞ்சம் வாய் பேச எடுக்க சொல்லி கொடுக்கணும். ஏங்க உங்க அக்கா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. நாத்துக்கும் அப்படியே கையோட பொங்கல் சீரை நம்ம கொடுத்துட்டோம்னா அதுவே நான் கரும்பு வியாபாரத்துக்கு போயிரும்லதே. ஆமா மருமல, அவ அப்படியே கிடந்து உறங்கிட்டு இருந்தா. எழுப்புதே மக்கா, எந்திரிச்சு வாடி. பண்ணு எடுத்து வடியா எல்லாத்தையும். ஏ மக்கா, உனக்கு பொங்கல் சீர் தரணும்லாடி. அது எங்க அண்ணனுங்க பொங்கல் சீர் சேர்ந்தாப்புல எல்லாம் வாங்கணும். ஒரு ஐஸ் அண்ணா வந்துட்டாரா எங்க அண்ணன். என்ன தங்கச்சி தட்டு தாம்பளத்தோட பணத்தோட நிக்க மாதிரி இருக்கு, என்ன விசேஷம்? என்ன மருமன மறந்துட்டே பொங்கல் சீர் தரேன்டாமா. எதுக்கு பொங்கச்சிரலாம், நாங்களே இங்கதான் இருக்கோம். அதுக்குன்னு அப்படி விட்ட முடியுமா மாப்பிள? என்னதான் இருந்தாலும் வருஷம் வருஷம் பொங்கச்சீர் தந்து ஆகணும். என்ன இது ஏகப்பட்ட பணத்தெல்லாம் வச்சிருக்கிய? அதுக்குள்ளே பொங்கல் சீர்னா எல்லா காய்கறி சாமானு பழ வகைகள் அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி வந்து கொடுப்போம் பானலாம். ஆனா நீங்க இங்க வேற இருக்கீங்களா, எல்லா காய்கறி வாங்கி கொடுத்தாலும் வீணாதான் போவோம். இப்பதான் எங்க அம்மையும் எங்க அப்பா வந்தாவோ ஒரு சமைக்கு வாங்கி விட்டு தந்துட்டு போயிருக்காவோ, எல்லாம் வீணா பெருமதியில. அதான் பணத்தையா கொடுத்துடலாம் நினைச்சோம். அதுவும் பிரயோஜனமா இருக்கும்ல. தங்கச்சி வாங்கிக்கிடுமா, வருஷத்துல ஒரு நாள் பொங்கல் வருது, அதுக்கு தரப்போறோம். சும்மா டெய்லி தரப்போறோம், நீ கேட்டா கூட டெய்லி கிடைக்காது. இரு ஜரப்பமா, என்னைக்கு இன்னைக்கு மாதிரி சந்தோஷமா இருக்கணும்மா. போயிட்டாரே ராத்திரிக்கு ஒண்ணு செய்யண்ட சொன்ன மாதிரி புரோட்டா சால்லாம் வாங்கி தருவாரு, சாப்பிடுங்க. என்ன சரி மருமல. வாரமான்சா எனக்கு வாங்கிட்டு வரும்போது செப்பு பீஸா பார்த்து வாங்கிட்டு வரேன். சிக்கன் பீஸ் உழைக்கவனுக்கு வாங்கி தராம இருப்பானா? வாங்கிட்டு வரேன். சுட சுட லெக் பீஸ், சிக்கனு, சால்னா, புரோட்டா எல்லாம் வாங்கிட்டு வரேன். பொங்கல் முடிஞ்ச உடனே என் பொண்டாட்டி வீட்டுக்கு கூட்டு போலான்னு நினைக்கேன். என்ன மருமன இப்படி திடுப்புன்னு சொல்லுதியா? கூட 2 மாசம் முன்ன இருக்கட்டுமா பிள்ளை, அவளுக்கும் கொஞ்சம் ஆத்தலா இருக்கும். நீங்களும் என்ன வெளியூர்லயே இருக்கிய, இங்கதானே எட்டி வந்துட்டு போவிய. அதுக்கு இல்லம்மா, அவருக்கு ஒரு கரையில இருந்து தின்ன மாதிரி இல்ல, அங்க இங்க ஓடிட்டு கிடக்காரு பத்தியா, அதான் சொல்லுதாரு. அங்கன்னா ஒரு கரையில இருப்பாரு. நானும் என்ன வேலையை செய்ய போறேன்? அங்கட நின்னுட்டு சும்மா அப்படியே லேசா அடுப்பு பத்த வச்சோமா, ஒரு பொடியை போட்டோமா, குழம்பு வச்சோமான்னு என்ன வேலை இருக்க போது? மிச்ச வேலையில அந்த மனசு செஞ்சிருவாருமா. ஆத்தங்களை போய் வீடு தூக்க இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செஞ்சு விடுவேன். அவ அடுப்பு முன்ன நின்று லேசா கூட்டி எடுத்து வச்சா போதும். காய்கறி எல்லாம் கூட நானே நறுக்கி கொடுத்துருவேன். துணி வாஷிங் மிஷின் துவைக்க போது போறவன் என்ன, அதான் இருந்தா சிலதே கொஞ்ச நாள். அதான் டாக்டர் அம்மா நல்லா இருக்கு, வீட்டுக்கு போலாம் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாமல்ல, அதான் கூட்டு போலான்னு இருக்கேன் பொங்கல் முடிஞ்சோடனே. சரி மாப்பிள்ள, அப்போ உங்க விருப்பம்னா அப்போ கூட்டிட்டு போங்க, அதுக்கு நாங்க மாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏ ராசா, இல்ல மக்கா, கூட 2 மாசம் தங்கச்சி இருந்தா கொஞ்சம் கொள்ளம் தானே. அதான் இருக்கட்டுமா, அவர் பொண்டாட்டியே கூட்டு போகணும்னு சொல்லும் போது நம்ம உடையில நிக்க முடியாதுலாமா. அப்படி இப்படின்னு 5 மாசம் கிட்ட ஆக போகுது. அடுத்தல 2 மாசம் முடிஞ்சோன்னா சீவந்து அழைச்சி இங்க தானே கூட்டு வரப்போறோம். அதான் 2 மாசம் அங்கே இருக்கட்டுமே ஆசைப்படுதாரு. அதுக்கு நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாதுலாமா. அதுவும் சரிதான் ஐயா. சரி மருமன், அப்போ பார்த்து எடுத்து கூட்டிட்டு போங்க. போயிட்டு அதெல்லாம் 7 மாசம் கழிஞ்சா அதுல சீவந்து அழைச்சி கூட்டு வந்துருவோம். சரி, ரொம்ப சந்தோஷம். ஏமா ஒரு மாதிரி வருத்தப்பட்டாப்ல இருக்க? நான் என்ன எங்கேயுமா போறேன்? உன் கண்ணுக்கு முன்னால ஏத்தாப்ல இருக்க வீட்ல இருக்க போறேன். நான் அங்க வர போறேன், இல்ல நான் அங்க வர போறேன். இதுக்கு எதுக்கு வருத்தப்பட்டு இருக்க? அதுக்கு நமக்கா கைக்குள்ளே இருந்துகிட்டு இது என்னதான் இருந்தாலும் அங்கன எட்டி வரும்போது உன் மாமியாரி ஒரு மாதிரி மூஞ்சி சிலுப்புவா. அதுக்கெல்லாம் கவலைப்பட்டு நடக்குமாமா? அந்த கதையெல்லாம் நினைச்சு பார்க்காத. பேசாம உனக்கு எப்ப எங்க வீட்டுக்கு வரணும்னு தோணுதா வா. அப்படி இல்ல நான் ஒரு 10-15 நிமிஷம் இங்க வந்து இருந்துட்டு போறேன். அதுக்குலட்டி யாட விடாம என்னத்தையும் ஒண்ணு செஞ்சு கூடாதுலாட்டி. அதுக்கு தானே 10 சட்டுங்க வச்சிருந்தேன் ஒண்ணு. அதான் யோசிக்க பாத்துக்க. அவளே 2 பேரும் இருக்க மாட்டாள்ல, அதான் உன் மாமியா கறியும் நாத்தனாவையும் சொல்லுதேன். டேய் அதெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டாவா, நான் பாத்துக்கிட்டேன். நானாச்சு பொறுப்பு உங்க மவுளுக்கு. சரி மருமனே, சரி அப்ப கூட்டு போங்க. என்ன பொங்கல் முடிஞ்சோன்னா கூட்டு போங்க. உனக்கு இது தேவையாமா? டி மக்கா பாத்துட்டே டி சேர பட்டி எதுக்கு மேல
சேரு அங்க இங்கமா நவுண்டுட்டு நல்லா இருக்கும். பொங்கல் அதுமா ஜம்ப் பண்ணி கீழ விழுந்து மண்டை உடைச்சிர பார்த்தேன். அம்மா எங்க கிட்ட சொன்னா நாங்க எடுத்துருவோம்ல. ஆமாடி நான் சொன்ன உடனே அந்த ஆள ரெண்டு பேரும் அப்படியே சொல்லு பேச்சு கேப்பல்ல. நான் நீ கிடந்து உருண்டுட்டு கிடப்பியா. நீ அவளை செய்யும்பா அவன் ஒன்ன செய்யும்பா. இப்படியே கிடந்து ரெண்டு பேரும் மண்டை உடைப்பியா. எதுக்கு வம்பு? நம்மளே சொன்ன நேரத்துல செஞ்சுட்டு போயிடலாம்னு சொல்லி நான் தான் அந்த சேரை போட்டு மேலே ஏறி குத்து போனி எடுக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள இப்படி நடக்கும்னு நினைக்கலட்டி. சத்தப்பட்டு பயந்துட்ட பத்துக்கா. எம்மா கீழே விழுந்தா அவ்வளவுதான். மண்டை செதற தங்க மாதிரி செதறி இருக்குமே. தள்ளு நானே எடுத்தாரேன். இப்படி தெரிஞ்சா நான் அப்படியே சொல்லியிருப்பேன் டி. இப்ப என்னத்தெல்லாம் எடுக்கணும்? இது பித்தளை குத்து போனி அண்டா குண்டா இந்த பித்தளை கூட எல்லாத்தையும் இறக்கட்டி. எல்லாத்தையும் நல்லா புளிய போட்டு விலைக்கு வச்சாதான் நல்ல அளவோட நல்லா பளிச்சு பளிச்சு தங்க போல மினுமினுக்கும். பித்தளை பாத்திரத்துல வீயினால விக்கவும் மாட்டேங்க. பேசாம எல்லாத்தையும் வித்து பேங்க்ல டெபாசிட் பண்ணி போடு. எல்லாத்தையும் வித்து பேங்க்ல போடணுமா? ஏன் சொல்ல மாட்டியே? ஆளு கொண்டு தரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் கல்யாணம் முடிச்சு போகும்போது. ஆமாங்க இதெல்லாம் எவன் கொண்டு போய் விளக்கிட்டு கிடப்பான்? நாங்கெல்லாம் கொண்டு போறோட பேசாம மேல ஸ்லாப்ல அடிக்கி போடுவோம். ஆமா இதுக்கு பேசாம வந்து இதெல்லாம் வித்து பேங்க்ல போடு வட்டியாவது வரும். ஆமாடி நல்லா சொல்லுவிய. வித்தம்னா எவரெல்லாம் வாங்ககலையும் பித்தளை அந்த விலை விக்கி தங்க விலைக்கு சமமா வந்துட்டு பாத்துக்க. நாளைக்கு மாமியா வீட்டுக்கு போகும்போது கையை வீசிட்டு போனா சொல்லுவா குத்துப்பொடி கொண்டு வரலையா, அண்டாவை கொண்டு வரலையா, குண்டாவை கொண்டு வரலையா, பித்தளை குடத்தை கொண்டு வரலையா, தவளை பானையை கொண்டு வரலையாம்பா. அப்ப எதிரியும் உங்களுக்கு வருஷம் இந்த ராமாயணம் தான் நடக்கு. திரும்ப கொண்டா எல்லாத்தையும் கழுவி எடுத்து கமுத்துவோம். நீ ஆறு கொண்டு தூக்கிட்டு போங்க. தூக்கிலாம் வர முடியாது. இதெல்லாம் என்ன வீட்டு எல்லாத்தையும் உருட்டி தான் கொண்டு வர முடியும். என்னவோ செய்யுங்கடி. உருட்டி கொண்டு வந்தாலும் பரவாயில்ல சரி, தூக்கி கொண்டு வந்தாலும் சரிதான். தேய்ச்சி கழுவி கமுத்தணும் அவ்வளவுதான். வாங்க என்னன்னு இதெல்லாம் எவ்வளவு பொருளை வண்டி இறக்கிருக்க பொங்கல் சீருன்னு. என் மொபைலுக்கு ஆசையோட கொண்டு வந்திருக்காமா தலை பொங்கப்படி வாங்கிக்கிட்டு. இதெல்லாம் என்ன மாமா ரூம் முழுக்க நிறைச்சிட்டிய பொருளால கொண்டு வந்து சொன்னா கேளுங்க. எதுக்கு இதெல்லாம் வாங்கிடுங்க மருமனை. அப்பதான் எனக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சொன்ன கேளுங்க. சொல்லு தங்கச்சி. சரி மக்கா வாங்கிக்க. மாமா ஆசையோட கொண்டு வந்திருக்காம்ல. எல்லாரும் நல்லா இருக்கணும் மக்கா. வாங்கிக்க சந்தோஷமா பொங்கலை கொண்டாடுங்க. என்ன மாமா பொங்கலை கொண்டாடுங்கன்னு சொல்லுதியா? நீங்களும் இங்கதான் இருந்து பொங்கலை கொண்டாடணும். ஆமாண்ணே வந்தமா இருந்தாலும் வந்த காலம் ஓடனமான் இருக்க கூடாது. பேசாம 2-3 நாள் இங்க இருந்துட்டு பொங்கல் எல்லாம் கழிச்சிட்டு 2 நாள் லீவு தானே தங்கிட்டு போனா போதும். வேலை கிடக்குமா வீட்டுல? என்னப்பா இவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டீங்களா? 2-3 நாள் இருந்துட்டு தான் போனோம். பொங்கலை நீங்க இங்கதான் கொண்டாடுவீங்க. சரி எல்லாரும் சொல்லுதியா இங்கே பொங்கலை கொண்டாடுதே. ஏ வாங்க வாங்க வாங்க. கரும்பு இருக்கு, மஞ்சள் இருக்கு, பனங்கிழங்கு இருக்கு. வாங்க வாங்க வாங்க. ஏக்கா ஓடியங்க கரும்பு சூப்பர். கரும்பு பனங்கிழங்கு சூப்பர். ஓடியங்க. இப்படி எல்லாம் கூவுனா சரிப்படாது. இப்ப பாரு நல்லபடி வியாபாரம் நல்லதா போயிட்டு இருக்கு. பேசாம இருங்க உங்க வாயை வச்சுட்டு. சும்மா 10 நிமிஷத்துல எப்படி இந்த அவள கரும்பி வித்து காட்டுறேன்னு பாரு. ஏ நாலுபடி சும்மா இருங்க வாயை வச்சுக்கிட்டு. ஏ எங்க கிட்ட கரும்பு வாங்குனா கல்யாணம் ஆவாதவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகும். சும்மாவே உங்க கடையில கரும்பு கிழங்குலாம் வாங்கினா எனக்கு கல்யாணம் ஆயிருப்பாக்கா. தங்கச்சி எனக்கும் நான் கல்யாணம் ஆகல. பொண்ணு பாத்துட்டே தான் இருக்கேன். எனக்கும் கல்யாணம் ஆகுமா உங்க கடையில கரும்பு வாங்கினா? பாவி மக்கா உங்களுக்கு நான் கல்யாணம் ஆகலையாக்கோ. என்னம்மா என் தோற்றத்தை வச்சு தப்பா கணக்கு போட்டுறாதியா? எனக்கு வயசு இப்பதான் 25 முடிச்சு 26 ஸ்டார்ட் ஆகுது. முகத்துல தாடியில தலையில இருக்கிறதுலாம் பித்தனற. கவலையே படாதீங்க. எங்க கடைக்கு வந்துட்டு எல்லாம் கண்டிப்பா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். 60 வயசு ஆறவங்க 20 வயசா மாறிடுவாங்க கரும்பு தின்னா. அப்படியா? அப்படி இல்லன்னாச்சி ஒரு கட்டு கரும்பு வாங்கினீங்கன்னா பக்கத்துல கொஞ்சம் வசதி இல்லாதவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு கரும்பு கொடுங்க. அவங்க எல்லாரும் உங்களை வாழ்த்துவாங்க. உங்களுக்கு அடுத்த வருஷம் தலைப்பொங்கல் தான். அப்படியா? சூப்பர். அப்ப எனக்கு 2-3 கட்டு கரும்பு கொண்டாமா. எங்க பக்கத்துல கஷ்டப்பட்டவங்க நிறைய இருக்காங்க. ஆளுக்கு 2-2 கரும்பு, 2-3 பனங்கிழங்கு, பஞ்சகொலை எல்லாம் கொடுத்துருதேன். நானும் சந்தோஷமா பொங்கலை கொண்டாடி போடுதேன். அப்ப அடுத்த வருஷம் எனக்கு தலைப்பொங்கல் தான். எனக்கு 4-5 கட்டு கரும்பு, எனக்கு 5 கட்டு கரும்பு தாங்க. கிழங்கு அப்படியே தந்துருங்கம்மா. எங்க கிட்ட கரும்பு கிட்டும் பனங்கிழங்கு வாங்கினா மஞ்சள் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. சிறுவனே குதூகலமா பொங்கலை கொண்டாடுவோம். ஹாப்பி பொங்கல். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். சொந்தங்களே உங்க எல்லாருக்கும் எங்களுடைய அஸ்மி ஜெசி குடும்பத்தின் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. அம்மா அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம் சொந்தங்களே. பாய்.
ஆ